வணக்கம். இது டேடி மொபைல் கார்ஸ்ப்பா. நான் உங்க விக்னேஷ் பேசுறேனுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட புல்லட் 350ங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, நம்ப கிளாசிக் அந்த புல்லட் 350 வந்துங்க. அதாவது கிளாசிக் மீன்ஸ் நம்ம பழைய வெர்ஷன் புல்லட் 350 இப்போ நல்லா அட்வான்ஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண வண்டி. ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குதுங்க இந்த வண்டி. அண்ட் இந்த வண்டி நமக்கு வேற ஒரு பெருமையும் தேடி தந்திருக்குதுங்க. அதை நான் வீடியோவோட லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன். இந்த வண்டியை நான் போரோஃபைன் கோட்டிங் பண்ண போகிறேன். அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துங்க, நம்ம ஒரு டச்லெஸ் ஃபோம் வாஷ் வந்து பண்ணி முடித்தோம். அண்டு செகண்ட் ஃபோம் கொடுத்துட்டுங்க நம்ம பக்கெட் வாஷ் வந்து பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஃபோம் கொடுக்கறது நமக்கு அந்த டர்ட் அண்ட் டெப்ரீஸை ஈஸியஸ்ட்டாக டச்லெஸ்ஸாக ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் ஸ்க்ராட்ச் ஃப்ரீயாக வாஷ் பண்ணுறதுக்காகவும், ரைட்டுங்களா? அண்டு அதுக்கப்புறமும் கூட நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு இப்போது உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபினிஷில் போடக்கூடிய வேக்ஸஸ்ஸு அல்லது ஷோரூமில் டெலிவரி சமயத்தில் கொடுக்கக்கூடிய வேக்ஸஸில் சர்ஃபேஸில் நல்ல செட்டில்டாக இருக்குங்க. அது வந்து ஷைனிங்காக கொடுக்குறது. நமக்கு அந்த வேக்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி எடுக்கணுங்க. அதை எடுத்தால் தான் நம்ம கோட்டிங்கை வந்து ப்ராப்பராக வந்து பாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நல்ல ஒரு கிளேவாக ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் வாஷ் முடிக்கிறோம். வாஷ் முடிச்சதுக்கப்புறம் பக்காவான நூக் அண்ட் கார்னர்ஸ் ஏர் த்ரோவிங் பண்ணுறோங்க. நீங்கள் ஒரு டூ வீலரை வந்து டிட்டல் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஏர் த்ரோவிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸுங்க. அதுவும் இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு வெர்ஷன் வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய சென்சார்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்காக எவ்ரி நுக் அண்ட் கார்னர்ஸ் ஏர் த்ரோ பண்ணிவிட்டுங்க. பெயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தேன். பெயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பார்த்ததில் அங்கங்கே குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸ் அண்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்படக்கூடிய குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸ்ஸு, அந்த ஸ்ப்ரெல் மார்க்ஸு, ஹாலோகிராம்ஸ் மட்டும்தான். இதை வந்து நம்ம ஒன் ஸ்டெப் பெயிண்ட் கரெக்ஷன்லேயே இதை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக பண்ணிட்டோம். இந்த ஒன் ஸ்டெப் பெயிண்ட் கரெக்ஷனில் எதனால் பண்ண முடியுது அப்படின்னா, இது ஒரு ஃப்ரெஷ் நியூ பார்ன் பேபி, சரிங்களா? ஸோ இதில் எந்த விதமான பெரிய கண்டாமினேஷன் ஆகலை, புது வண்டி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஈஸியஸ்ட்டாக ஒரு ஒன் ஸ்டெப் பெயிண்ட் கரெக்ஷன்லேயே வந்து சர்ஃபேஸை சூப்பராக ரெடி பண்ணிட முடியுங்க. இதே நீங்கள் நாளானதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கண்டாமினேஷனை நீக்கிறதுக்காக 2 லேயர் 3 லேயர் பாலிஷ் பண்ணுற மாதிரியா இருக்கும், சாண்டிங் பண்ணுற மாதிரியா இருக்கும். அதனால் நமக்கு வந்து பெயிண்டினுடைய கிளியர் கோட் வந்து கொஞ்சம் குறையுங்க, ரைட்டுங்களா? அதனால தான் புதுசாக இருக்கும்போதே புது வண்டிகளுக்கு கோட்டிங்ஸோ பிபிஎஃப்ஓ பண்ணுறது அட்வைசபிள்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த வண்டியை வந்து பெயிண்ட் கரெக்ஷன் முடிச்சிட்டதுக்கப்புறம் கோட்டிங்ஸ் எல்லாம் நம்மளது போரோஃபைன் கோட்டிங் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து வண்டியை அப்சர்வேஷன் வச்சுருந்துட்டு மறாவது நாள் காலையில் சன்லைட்டில் நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய ஸ்ப்ரே பூஸ்டர் போடுறேன். ஸ்ப்ரே பூஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த வண்டியினுடைய அழகு எந்த அளவுக்கு சன்லைட்டில் மின்னுதுன்னு மட்டும் பாருங்கள், சரிங்களா? அண்டு நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த வண்டி வேற ஒரு பெருமையை தேடி தந்திருக்குதுன்னு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போ ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வண்டி எந்த வண்டி எடுக்கலான்னு சொல்லி ஆரியில் சஜஷன் கேட்டாங்க. நானும் புல்லட் 350 சொன்னேன். கஸ்டமரும் அதை புக் பண்ணிட்டாங்க. அண்ட் பேமெண்ட் முடித்ததுக்கப்புறம் கஸ்டமர் வண்டியை கூட பார்க்காம நீங்களே போய் டெலிவரி எடுத்துருங்க. டெலிவரி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் வந்து அதை உங்கள் கையினால் கோட்டிங் பண்ணி நீங்களாகவே கொண்டாந்து அதுக்கப்புறம் என் வீட்டில் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக நான் கஸ்டமர் வந்து வண்டி புக் பண்ணியிருப்பாங்க, ஷோரூமில் போய் டெலிவரி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் கஸ்டமர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவேன், அல்லது ஒரு சில கஸ்டமர் அங்கேருந்தே கொடுத்து விட்ருவாங்க, அந்த மாதிரி நடக்கும். பட் ஆனால் இந்த கஸ்டமர் வந்து எனக்கு டெலிவரியே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ கஸ்டமர் வந்து டெலிவரிக்கே வரல, நான் தான் போய் டெலிவரியே எடுத்தேன். ஸோ இந்த வண்டி வந்து ஒரு வேற ஒரு புது அனுபவமாக இருந்தது. நம்மளை இந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம உழைப்பை போடணும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நன்றி உணர்வு நமக்கு தென்படுது. ஸோ அவ்வளோதாங்க. ஃபைனலி நான் வண்டியை கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குற கிளம்பிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.